குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். காஞ்சி பரிவாரத்தோட திருவடிகளே சரணம். பொதுவாக திருமணம் என்று சொல்வது ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும், அதாவது ஒரு மாப்பிள்ளைக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு அருமையான ஒரு கனவு. அதே நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய கணவன் இப்படி இருக்க வேண்டும், மனைவி இப்படி இருக்க வேண்டும், அதே மாதிரி எதிர்கால வாழ்க்கை சிறப்பாகவும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வளோ கற்பனைகளையும் ஆசைகளையும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கை அமைகிறதா என்று சொன்னால் ஒரு சில பேருக்கு மட்டுமே, பெரும்பாலானவர்களுக்கு அமைகிறது, ஒரு சில பேருக்கு அமைவதில்லை. இதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, கணவன் மனைவி இருவரும் ஒத்து போகாதிருப்பது. அதே நேரத்திலே பணத்திற்கும் படிப்பிற்கும் வசதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி பார்த்து அதனாலே தோல்வி இருக்கின்ற திருமணங்களும் உண்டு. என்னை பொறுத்த மற்ற விஷயங்களை பற்றி நான் தலையிட விரும்பவில்லை. பொதுவாக ஜோதிட ரீதியாக ஒரு சிறப்பான மனைவி ஒரு கணவனுக்கு அமைய வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து எந்தெந்த நட்சத்திரங்களுடைய பெண்கள் அந்த பையனுக்கு பொருந்துவார்கள் என்று பார்த்து அதன் பிரகாரம் திருமணம் செய்து வைத்தால் ஓரளவுக்கு இல்வாழ்க்கை நன்றாகவே அமையும் என்பது என்னுடைய கருத்து. அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு எந்தெந்த பையன் பிறந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் என்று ஒரு கணக்கு வைத்து எல்லோரும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பையனுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் உள்ள பெண்கள் பொருந்தாது என்று சொல்ல வேண்டும். அப்படி பார்த்து விட்டோமானால் எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்த பெண்கள் ஆண்களுக்கு பொருந்தாதோ அதையெல்லாம் நீக்கிவிட்டு மற்ற நட்சத்திரங்களிலே சிறப்பானதாக அங்கார தோஷம், கடத்தல் தோஷம், புத்திர தோஷம், சஷ்டாஷ்டமம் இதையெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நட்சத்திர பொருத்தங்களோ, இதை நான் மேலே சொன்ன மாதிரி அங்கார தோஷமோ, கடத்தல் தோஷம், புத்திர தோஷம், சஷ்டாஷ்டமம் இதையெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு சரியானவற்றை தேர்ந்தெடுத்து விட்டால் அப்படி தேர்ந்தெடுக்கின்ற கணவனுடைய மனைவியுடைய வாழ்க்கையை நன்றாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பையனுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்த பையன்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்த பெண்கள் பொருந்தாது என்பதை நாங்கள் ஒரு தொடராக சொல்லலாம் என்று ஒரு ஆசைப்படுகிறேன். அப்படி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை 27 நட்சத்திரங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பிறந்த பையன்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களிலே பிறந்த பெண்கள் பொருந்தாது என்று ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துடலான்னு ஒரு ஆசை எனக்கு. அதனால் இது முதல் தடவையாக இதை ஆரம்பித்திருக்கிறேன். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு பையனுக்கு எந்தெந்த மாதிரி பெண்கள் பிறந்த நட்சத்திரங்களுடைய பெண்கள் பொருந்தாது என்பதை ஒரு குறிப்பாக எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த குறிப்பில் உள்ள நட்சத்திரங்களை நான் படிக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு பின்னாலே அந்த நட்சத்திரங்களுடைய பேர் கூட நான் குறித்து போட்டு விடுகிறேன். அதனால் அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை பிறந்த பெண்கள் பொருந்தாது என்று நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும். இப்போது முதலாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்த பெண்கள் ஜாதகம் பொருந்தாது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த பெண்கள் அஸ்வினி, மகம், உத்தரம் 2, 3, 4 பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், ரேவதி. இந்த நட்சத்திரத்தினுடைய பிறந்த பெண்கள் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த பையனுக்கு பொருந்தாது. ஒரு பெண் ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்திலாம் பாருங்க. இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்கள்லாம் அந்த பொண்ணு பிறந்திருந்தா இது செட் ஆகாதுன்னு அங்கேயே அனுப்பிச்சி விட்டுடலாம், அதே தள்ளி வச்சுடலாம். இதையெல்லாம் மீறி பண்ணிட்டோம்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னு கேட்டால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தோம்னா ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம், சஷ்டாஷ்டக தோஷம், சிலது ரொம்ப குறைஞ்ச பொருத்தம், இப்படி இருக்கிற நட்சத்திரங்களெல்லாம் நான் வருஷப்படுத்தி எழுதியிருக்கிறேன். அப்படி இந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் பிறந்த பெண்களாக இருந்தால் அந்த பெண்களுடைய ஜாதகம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு பொருந்தாது. அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு மீதி நட்சத்திரங்கள் உள்ள பெண் ஜாதகங்களை வாங்கி ஒரு நல்ல ஜோதிடரை கொண்டு பொருத்தம் பார்த்தால் சிறப்பாக அமையும். அதனாலே இதற்கு பிறகு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த பெண்கள் பொருந்தாதுன்றதை நான் லிஸ்ட்டு கரெக்டாக சொல்லி வந்துடுறேன். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பையன்களுக்கு மேஷராசி. இந்த மேஷராசியில் இன்னும் 2 நட்சத்திரம், இன்னும் ஒரு 1.25 நட்சத்திரம் இருக்குது. பரணி, கிருத்திகை முதல் பாதம். அவங்களுக்கும் தனித்தனியாக நான் சொல்கிறேன். முதல்ல
அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன், நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பொருந்தாது. இதை நான் மறுபடியும் படிக்கிறேன், நிதானமாக படிக்கிறேன், நீங்கள் எழுதிங்க. அஸ்வினி, மகம், உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த பெண்கள். அதே மாதிரி ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்த பெண்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் அதில் பிறந்த பெண்கள். அனுஷம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு பொருந்தாது. அதனால் இந்த நட்சத்திரத்தில் நீக்கிட்டு மற்ற நட்சத்திரங்களை சேர்த்து கொண்டு ஒரு நல்ல தகுந்த ஜோதிடருடன் பொருத்தம் பார்த்தால் திருமணம் சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரி, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் பார்த்துட்டு இருக்கணும்னு கேட்டால், உங்களுக்கு ஏதோ பெண் ஜாதகம் வந்தாலோ அல்லது பையனுக்கு பெண் ஜாதகம் வந்தாலோ ஏதோ ஒன்று அந்த பெண் ஜாதகம் இந்த நட்சத்திரம் உள்ள பெண் ஜாதகம் வந்தால் நிறுத்திடுங்க. மற்ற நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஜாதகம் வந்தால் பொருத்தம் பார்ப்பதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பினால் நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஜாதகங்களை அனுப்பலாம். அனுப்பிச்சினா தவறாது அதுக்கிட்டேருந்து சகல விதமான தோஷங்களும் இல்லாமல் இந்த எந்த அளவுக்கு நல்லா பொருந்துமோ அந்த அளவுக்கு பார்த்து நான் எடுத்து கொடுக்குறேன். அதனால் என்னுடைய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். அது வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பருக்கு நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பெண் ஜாதகங்களை நீங்கள் அனுப்பலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தொடர் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான். இந்த ஆண்களுக்கு மட்டும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் இந்த தொடரில் நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இது முடிஞ்சப்புறம் பெண் நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த ஆண் நட்சத்திரம் பொருந்தாது அப்படிங்கிறத அடுத்த தொடரில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இதுவரை நான் சொன்னது ஞாபகம் வச்சுட்டு எந்த நேரத்திலும் என்னுடைய உதவியை நீங்கள் நாடலாம். உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல மனைவி நான் தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர், ஹரஹர சங்கர். ஜெய் ஜெய்சங்கர், ஹரஹர சங்கர்.